இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே தமிழ்நாடு இந்தி திணிப்பை எதிர்க்கும். ஒரு வரலாற்றை மட்டும் நீங்க சொல்ல விரும்புகிறேன். 1968ஆம் ஆண்டு பேருடைய அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஒரு வேலை பண்ணிட்டு சட்டசபையில் பேசினார், பதிய வச்சிருக்கிறார். அவர் வீடியோ தொலைக்காட்சிகள் வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார். அதே மாதிரி தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். அதே மாதிரி சென்னை பிரசிடென்சி இருந்துச்சு. இந்த மூணையும் செஞ்சுட்டு அண்ணா சொன்னாரு, நான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், இந்த 3 திட்டத்தையும் கொண்டு வந்து அமல்படுத்திட்டேன். பிற்காலத்தில் பல வருடங்களுக்கு பிறகு யாராவது இதை மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மனசுல ஒரு சின்ன பயம் வரும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரை அப்படின்னு அண்ணா இன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு அண்ணா வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். பாசிஸ்டுகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்ற வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீ இன்னைக்கு தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த விஷயம், தொலைக்காட்சிகளை சில பேர் பார்த்துருப்பீங்க. காஷ்மீர் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்க அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரிலேயே பதில் சொல்கிறாங்க. உடனே ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு சொல்கிறாரு, நீங்கள் காஷ்மீரில் பேசுகிறீங்க, நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க, அப்படி இல்லை உருதுவில் பேசுங்க அப்படின்னு கேட்கணுன்னே இந்த மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்கிறாரு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை கேட்குற, நீ தைரியம் இருந்தால் இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாரு என்னுடைய சகோதரர் தலைவர் பேர் சொல்லுவாங்க, என்னுடைய சகோதரர்கிட்ட போய் உன்னால் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு காஷ்மீர்லேருந்து ஒரு குரல் வருதுன்னா மாநில உரிமை மொழி உரிமைனா அனைத்து தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் ஞாபகம் வருது இன்னைக்கு தமிழ்நாடு தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு இந்த உரிமைகள்லாம் காப்பாற்றுறதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு இதையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு நமக்கு வெறும் கையில் 80 நாட்கள் தான் இருக்கு. இந்த மாதம் இன்னைக்கு 11 தேதி ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, 20 நாட்கள் இருக்கு. அடுத்த மாதம் ஒரு 30 நாட்கள், அது பிறகு ஒரு 20 நாட்கள் தான். அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சுவாங்க. நம்முடைய கைகளில் அடுத்து ஒரு 80 நாட்கள் தான் இருக்கு. இந்த 80 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் என்பதை நீங்கள் மனசில் வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மீண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும், மீண்டும் நம்முடைய உரிமைகள்லாம் அதிமுக கையில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உரிமைகள்லாம் பறிபோயிடும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும்.